ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே கடந்த சில வாரங்களாக ஈசா நபியுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இந்த ஈசா நபி வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஈசா நபியை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாடு, அதைத்தான் நம்ம சென்ற தொடர்லையும் விளக்கினோம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர், சிறந்த தூதர், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. இந்த விஷயத்துல கிறிஸ்தவ சமுதாயத்தோடு நாம் முரண்படுகிறோம் என்பதை திருமறை குர்ஆனிலிருந்து ஏராளமான சான்றுகளை காட்டி இதையெல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் அப்படின்னு சொன்னோம். கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் நீங்க பார்த்தால் கூட பழைய ஏற்பாடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறதோ அந்த அம்சம் இன்றைக்கும் நீங்கள் மிச்சமாயிருப்பதை பார்க்கலாம். கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, யாருமே கடவுள் தன்மையை பெற முடியாது என்றெல்லாம் இன்றைக்கும் கூட மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த உண்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை தெளிவாக பளிச்சிட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு சான்றா சொல்வதா இருந்தால் உபாகமம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் இருக்கிறது. அநேகமா அது 5வது ஆகமமா இருக்கும். அந்த உபாகமம் என்ற ஆகமத்தில் 4வது அதிகாரம் 39வது வசனத்துல சொல்லப்படுற செய்தி என்னன்னா, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே கடவுள், அவரை என்று ஒருவரும் இல்லை என்று நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே பதிய வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உபாகமம் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் தௌராத்தும்பாங்க. ஆதி ஆகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களும் மூசா நபிக்கு இறைவன் கொடுத்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாகமத்துல 4வது அதிகாரம் 39 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆகாயத்திலையும் பூமியிலையும் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் தானே தவிர அதுக்கு மேல கிடையாது, இதை நீ இதயத்துல பதிய வைத்துக் கொள் என்று சொல்வதை இன்றைக்கு நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதே உபாகமத்துல 6வது அதிகாரத்துல 4ல இருந்து 7 வரைக்கும், 6வது அதிகாரத்துல 4, 5, 6, 7 அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல்னா யாக்கூப் நபி, இஸ்ரவேலை கேள், கர்த்தரே நம்முடைய கடவுள், கர்த்தர் ஒருவரே, நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர்கிட்ட போறா இருந்தா முழு இதயத்தை அங்க கொடுத்துடணுமா, முழு ஆத்மாவை அவர், கர்த்தர்னா இறைவன் அல்ல கடவுள், அப்ப கூற வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும், அவைகள் உன் பிள்ளைகளின் மனதிலும் பதியும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை பற்றி பேச வேண்டும் சொல்லப்படுதுங்க. உபாகமத்துல 6வது அதிகாரம் 4, 7 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா சொல்லப்படுது, கர்த்தராகிய ஒருத்தர், கடவுள் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்றாங்க. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஆக்கிவிட்டாங்க. கடவுளுடைய மகன் கடவுள் தானவரு. கடவுளுக்கு மகன் நீங்க எப்போ ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்களோ கடவுளுடைய மகன் கடவுளா தான் இருக்க முடியும். நம்ம சென்ற வாரமே சொல்லி இருக்கிறோம், இப்ப ஆட்டுக்குட்டி போடக்கூடிய குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாடு போடக்கூடிய குட்டி மாடாத்தான் இருக்கும், மனுஷன் போட குட்டி மனுஷனா தான் இருக்கு. அப்ப கடவுள் போட்ட குட்டின்னா கடவுளா தான் இருக்கானே. அப்ப அவர் கடவுளுடைய மகன்னா அவரும் கடவுள் ஆயிடுவாரு. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்த்தர் ஒருவர் தான், அவரை தவிர வேற கிடையாது. இத முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ நீ ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து இதுல நீங்க பாக்குறீங்க. அதே உபாகமத்துல, அதே மூசா நபி கொடுக்கப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய உபாகமத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு தீர்க்கதரிசியாவது உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 இதெல்லாம் சில மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுவது உதவும். அதுக்காக தான் இதை நம்ம ரெக்கார்டாக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம சொல்லி முடிச்ச பிறகு பைபிள் நம்பிக்கை பிரகாரம் கூட இயேசுவ மகன், இறை மகன் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் ஒரு கடவுளை சொல்றதுக்கு தான் வந்தாங்க, அதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறாங்க என்பதற்கு இந்த வசனங்கள் ரொம்ப பெரிய சான்று. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசியாவது
சொப்பனம் காண்கிறவனாவது, கனவில் சில இறை காட்சிகளை பார்க்கிறவன் அப்படி சொல்றாங்க, தோன்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லது அற்புதத்தை அறிவித்து நீங்கள் அறியாத வேறு தெய்வங்களை தொடுவோம் வாருங்கள் என்று சொல்ல நேரிட்டால், அவன் அறிவித்த அடையாளம் அல்லது அற்புதம் நிறைவேறினாலும் அந்த தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காட்டுறாரு, அவர் சொன்னபடியே அப்படி நடக்குது, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை தவிர வேற யாராச்சும் வணங்கோன்னு கூப்பிடுறாரு, கர்த்தரை தவிர இன்னொருவரை வணங்கோன்னு ஒரு கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் சொன்னது நிறைவேறினாலும் அதுக்கு செவி கொடுக்காதீங்க. எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து நீங்கள் அறியாத வேற தெய்வங்களை தொழுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்களே, ஆனால் அவர்கள் சொன்னபடி நடந்தாலும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாலும் அதுக்கு காது கொடுக்காதீங்க. அவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது. உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். உங்க ஈமான் எவ்வளவு இருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு தான் அப்படி அற்புதத்தை காட்டுறாராம். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்க சில அற்புதங்களை காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு அவர் தான் கடவுள் நினைச்சிடாதீங்க. இப்ப ஈசா நபி சில அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா, அதை வச்சுதானே கடவுளுங்கிறாங்க. ஈசா நபி அற்புதம் செஞ்சதுனால அவர் போய் வணங்கிடுவீங்களா? வணங்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்குறீங்களா மற்றவங்களை வணங்குறீங்களான்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டிதான் கர்த்தர் இதை செய்யறாரு. உங்கள் கடவுளாகிய கர்த்தர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் சப்தத்திற்கு செவி கொடுத்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரே ஒரு கடவுளை தான் நீங்க பற்றி கொள்ளுமே தவிர வேற யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது என்று உபாகமத்துல 13ல இருந்து 13வது அதிகாரத்துல 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த இயேசுநாதரை வடிவ சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவங்க எந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி நம்ம ஆளுக்கு குரானை வச்சுக்கிட்டே கபர் வணங்குறாங்களோ, குரானை கையில வச்சுக்கிட்ட குரானுக்கு மாத்தமா முஸ்லீம்கள் நடக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உள்ளதை ஒழுங்கா படிச்சாலே அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆஹா, இன்னும் இவ்வளவு மோசமா நம்ம நடக்கிறோமே. அதுல சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்துல 4வது அதிகாரத்துல 28, 29 ஆகிய வசனங்கள் சொல்வது என்னன்னா, அங்கே மனுஷர் கை வேலையாகிய தெய்வங்களை சேவிப்பீர்கள். மனுஷன் கையினால செஞ்ச தெய்வங்களை சேவிப்பீர்கள். அவைகள் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். மனுஷன் செஞ்சதை நீங்க வந்து சேவிக்கிறதுன்னு வணங்குறீங்க, மனுஷன் கையினால் செஞ்சதை வந்து நீங்க வணங்குறீங்க. அவை மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். அவைகள் காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள். நீங்க கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சாப்பிடாது, காணாது, கேட்காது, அது புசிக்காது, அது நுகராது, அப்புறம் ஏன் சிலையா வச்சுக்கிறேன்னு கேட்குது. எது? பைபிள் கேட்குது, நம்ம சொல்லல இது. அப்ப குரான்ல இந்த மாதிரி வாசகம் இருக்குது. நீங்கள் வணங்குகிறீர்களே, அலகும் அர்ஜுனுன் யம்சூனபிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள், கால் தான் இருக்கே தவிர நடக்கின்ற கால் இருக்கான்னு நல்லா கேட்கலாம். நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா அல்லது பார்க்கின்ற கண்கள், கண்ணு இருக்கு சிலைக்கு, பார்க்கிற கண்ணு இருக்குதான் நல்லா கேட்கிறான். அம்லகும் ஆயுனுன் யுபுசிரோனபிஹா, அவர்கள் பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா, அம்லகும் ஆதானுன் யஸ்மௌனபிஹா, செவிமடுக்கிற காதுகள், காது மாதிரி செஞ்சு வச்சிருக்கலாம் கல்லுல. கேட்கிற காது இருக்குதா, கேட்குமா அது அப்படின்னு திருமறை குரான் நல்லா கேட்கிறான் பாருங்க. அதே இது, அது வகிதான இது மிச்சமா கிடக்குது. அவங்க கைவரிசையை காட்டினா கூட எஞ்சி இருக்கக்கூடிய வகை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த சிலைகளாக உருவங்களாக நீங்கள் சமைத்துக் கொண்டவைகள் காணவும், கண்ணால காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள், முகர்ந்து பார்க்க முடியாது. அவ்விடத்திலும் உன் கடவுளாகிய கர்த்தரை தேடுவாயானால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி உருவ வழிபாடுகள் எல்லாம் தவறு, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று உபாகமத்துல மூசா நபி கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டது அவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இது மூசா நபிக்கு உள்ள வேதமாச்சா, ஏசாயாண்டு ஒரு தூதர் வந்தார். ஏசாயாங்கிற பேர்லயே ஒரு ஆகமம் இருக்கிறது. ஏசாயாண்டு ஒரு தூதர் வந்ததாக அவங்க நம்ம குர்ஆன்ல இந்த பேர் சொல்லப்படல. ஏசாயாங்கிற பேர்ல வந்து ஒரு தூதர் வந்தாரு. அந்த தூதருக்கு வந்த வேதத்தை வந்து ஏசாயான்னு எழுதி வச்சிருக்காங்க. பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா ஏசாயா. அந்த ஏசாயாவுல என்ன சொல்லப்படுது? 44வது அதிகாரத்துல 6, ஏசாயா 44:6. அதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்படுமானவர் சொல்வதை கேளுங்கள்.
நானே முதலும் இறுதியுமானவர். கர்த்தர் சொல்றதை கேளுங்க, அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. நானே முதலும் இறுதியுமானவர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு ஏசாயாட்ட வந்து கர்த்தர் பேசுறார். அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கார், கடவுள் சொல்றார். அதே மாதிரி ஏசாயாவுடைய 43வது அதிகாரத்துல 10, 11, 12 என்ன சொல்லப்படுதுன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை. ஏசாயாவுக்கு சொல்றாரு கடவுள், எனக்கு முன் வந்து ஒரு தெய்வமும் உண்டானது இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இனிமேதான் இயேசு வரப்போறாரு, அவர் தெய்வங்களே ஆயிடுச்சு. எனக்கு பிந்தியும் ஒரு தெய்வம் உண்டாக போறது இல்ல, எனக்கு முந்தியும். இறைவன் எப்ப இதை சொல்றானோ, கடவுள் எப்ப இதை சொல்றான், ஏசாயா என்பவருடைய காலத்தில் சொல்கிறான். அப்ப எனக்கு முந்தினா ஏசாயாவுக்கு முந்தின அர்த்தம். இப்ப நான் எப்ப உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேனோ, இதுக்கு முந்தி ஒரு தெய்வம் இருந்துச்சா? உண்டானது கிடையாது. அல்ல இனிமேலாச்சும் ஒருத்தர் இயேசுநாதர் கடவுள் உண்டாவாரா? உண்டாக மாட்டான்னு இருக்குது. எப்படி இருக்குன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர். பாருங்க, நானே கர்த்தர். நான் கர்த்தர்னு சொல்லாம ஒரு நான் ஒண்ணு போட்டு அப்புறம் நானேன்னு ஒண்ணு போட்டு அப்படியே இருக்கு அந்த வாசகம். அரபிலே இப்படிதான் இன்னனி அனல்லான்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னனின்னா நான், மறுபடியும் அனண்டா நான் நானே அல்லாஹ்னு சொல்றான் குர்ஆன்ல. இன்னனி அனல்லாஹ், நானே தான் அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதே ஸ்டைல்ல எங்கேயும் இருக்கிறது. நானே கர்த்தரே, நான் தான் கர்த்தரே அல்லாஹ், என்னை தவிர இரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை. ரட்சிப்பார்னு சொல்லி தானே கூப்பிடுறீங்க. என்னை தவிர ரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை, தெரிவித்தவரும் இரட்சித்தவரும் சொன்னவரும் நானே. உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்தது நான் தான், ரட்சித்தவரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உங்களிடத்தில் இருக்கும் அந்நிய தெய்வம் அல்ல, நீங்க எதை தெய்வம்னு வணங்குறீங்களோ அது கிடையாதுப்பா, நான் தான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு, தீர்க்கதரிசிக்கு சொன்னதாக 43வது அதிகாரம் 10, 11, 12 நீங்கள் பார்க்கலாம். அதே ஏசாயாங்கிறவருக்கு கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, இது 45வது ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 18 வசனம். வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும், இதெல்லாம் ஒருத்தர் தான் செஞ்சிருக்கிறான். வானத்தை படைத்தவர், வானத்தை ஏசுநாதர் படைக்கல, வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி. குர்ஆன்ல இதே மாதிரி சொல்லப்படும். அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யாரு, உருவாக்குனவன் யாரு, அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும் அதை வெறுமையாய் இருக்க படையாமல் குடியிருப்புக்காக அதை ஒழுங்குபடுத்தினவருமாகிய கருத்தை சொல்வதை கேளுங்கள். அதை வெறுமையா படைச்சு வைக்காம அதுல மட்டும் மனுஷன் வாழ்வதற்கு தேவையான சமாச்சாரங்கள்லாம் படைச்சு வச்சிருக்காருல, அந்த கர்த்தர் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு வந்து சொன்னதாக ஏசாயா 45:18 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்துல 20ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஏசாயாவுல 45வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வாசகங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து, மரத்தை சுமந்துட்டு போறாங்க, விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். ரட்சிக்க மரத்தால் ஆனது சுமந்துகிட்டு போய் அதை ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். நீங்கள் சேர்ந்து ஒன்றாய் யோசனை பண்ணி உங்கள் நியாயங்களை எடுத்துரையுங்கள். இதை பூர்வ காலத்திலே தெரிவித்து முன்னமே அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. நீதியுள்ள கடவுள் நானே, இரட்சகர் நானே, எனக்கு நிகர் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னிடம் திரும்பி ரட்சிப்பு பெறுங்கள். நானே கடவுள், எனக்கு இணை இல்லை. முழங்கால் யாவும் என் முன் முடங்கும். முழங்கால் அதை மண்டிடுவாங்கன்னு அர்த்தம். முழங்கால் யாவும் என் முன்னால் முடங்கும், நாவு யாவும் என் பெயரால் ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் பேசியதாக இவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த அளவு நான் தான் கர்த்தர், நான் தான் நீதி உள்ளவன், நான் தான் கடவுளே, எனக்கு நிகர் இல்லை, எல்லாரும் என் பக்கம் வரணும், என்னிடத்தில் தான் நீங்கள் சரணடைஞ்சு ஆவணும், மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் ஏசாயாவுல அதையும் பாக்குறீங்க. அதே ஏசாயாவுல 44வது அதிகாரத்துல 9, 10, 11 ஆகிய 3 வசனங்கள் சொல்லுது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே. இதை படிச்சுக்கிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வேடிக்கை, அதுல விக்கிரகங்களை உருவாக்குற யாவரும் வீணானவர்கள் இருக்கு. விக்கிரகண்ட சிலைகள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே, அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா. அவங்க அருமையா நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த சிலைகள் வந்து ஒன்றுக்குமே உதவாது. அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். அதை வழிபட்டாங்கன்னு வைங்களேன், உன்னையுமே காண மாட்டாங்க. ஒரு யூஸ்லெஸ்,
பயன்களை நல்லா சொல்றான். அல்லாஹ் சொல்றதாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை வந்து கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையும் காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை வந்து கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையும் காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்களாம். அப்புறம் ஒன்றையும் அறியார், ஒன்னையுமே அறியவும் மாட்டாங்க. அவர்கள் வெட்கப்படுவார்களே, மறுமையில் வெட்கப்படுவாங்க. இதையா வணங்கணும், நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்டு இதையா போய் கடவுள்னு சொன்னோம்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்களே. ஒன்றுக்கும் உதவாத சிலையையும் வார்ப்பு விக்கிரகத்தையும் செய்பவன் எவனோ அவன் கூட்டத்தாரெல்லாம் வெட்கப்படுவார்கள். அதை செய்தவர்கள் மனிதர் தானே. நீ எதை போய் கடவுள் செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை செஞ்ச மனுஷன் தானப்பா செஞ்சான். இதை செஞ்சவன்லாம் வெட்கப்படணும்ப்பா. வெட்கப்படுற ஒரு காரியத்தை போய் நீங்க எப்படி பக்தின்னு செய்யறீங்க? அது எப்படி விழா கொண்டாடிக்கிட்டு பகிரங்கமா அழைப்பு கொடுக்குறீங்கன்னு இவ்வளவு தெளிவாக ஏசாயாங்கிற தூதருக்கு சொன்னதாக இன்றைக்கும் பைபிள்ல இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம். அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 5:6 என்ன சொல்லப்படுதுன்னா, 45:5-6 நானே கர்த்தர், எனக்கு இணை இல்லை, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் யாவரும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். அந்த லாங்குவேஜ் எழுதிக்கிறாங்க அந்த காலத்து மொழியில. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு இணை யாரும் கிடையாது, சூரியன் உதிக்கிற கிழக்க இருந்து மேற்க வரைக்கும் உள்ள எல்லாரும் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து ஏசாயாவுல 46:9-10 என்ன சொல்லப்படுதுன்னா, நானே கடவுள், எனக்கு இணை இல்லை, நானே கடவுள், எனக்கு நிகர் இல்லை, பின் நடக்க போகிறவர்களை பற்றி பூர்வம் முதல் அறிவித்திருக்கிறேன். பின்னாடி வர்றதெல்லாம் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன். இன்னும் சம்பவியாததை முன்னரே அறிவித்திருக்கிறேன், நடக்காததையெல்லாம் முன்கூட்டி அறிவிக்கிறவன் நான் தான். அப்படிப்பட்ட இறைவன் குர்ஆன்ல எப்படிதான் அல்லாஹ் பத்தி சிவத்தை அப்படிதான் வருது. இது ஏசாயாவுல 46:9-10 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஏசாயாவுல 40வது அதிகாரத்துல 18-19 வசனத்துல என்ன இருக்குன்னா, இப்படி இருக்க கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? கடவுளை போய் யாருக்கு ஒப்பிடு? மனுஷனுக்கா? கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு இணையாக கொள்வீர்கள்? கடவுள்னு எந்த வடிவத்தை பண்ணி கொடுப்ப? நீ பாத்தியா கடவுளை? கடவுளுக்கு எந்த சாயலை கொடுப்பீர்கள்? எந்த ஒரு சொரூபத்தையோ கண்ணான் அதை வார்க்கிறான், எந்த வடிவத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு ஒரு சொரூபத்தை, ஒரு சிலை வடிவத்தை கொடுக்க போறீங்களா? அதை வந்து ஒரு சிற்பி வார்க்கிறான், அது எப்படி கடவுள் வடிவமா இருக்கு? அப்படி கண்ணாண்டா அந்த சிற்பம் செய்யறவன் அவன் வார்க்கிறான், அவன் வார்ப்பது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஏசாயாவுக்கு சொன்னதாக 40:18-19 நீங்க பாக்குறீங்க. இதுல எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த கர்த்தர் வந்து ஒருத்தர் தான், கடவுள் மட்டும்தான், இயேசுநாதரோ மேரியோ வேற யாருமோ கர்த்தர் கிடையாது என்று சொல்லி தெளிவாக பைபிள் அறிவிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி லேவியர் ஆகமம் ஒண்ணு இருக்குது. லேவியர் ஆகமத்துல வந்து 19வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. கடவுள் சொன்னதாக, கடவுளாகிய கர்த்தர் நானே. விக்கிரகங்களை நோக்க வேண்டாம், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம். நீங்களா வார்ப்பிக்கிறீங்களா? அதாவது இது பண்றது, பார்க்கிறது என்னது, கடைஞ்சி எடுக்கிறது, அதை வந்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய கடவுளாகிய கர்த்தர் நானே அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு வழங்குது. பண்ற காலத்தில் அப்பவே தடுக்கவும் பட்டு போச்சு, தடுத்ததான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல லேவியருங்கிற அந்த லேவியருங்கிறது அவர் ஒரு நல்லடியார் தான், அவருக்கு கொடுத்த லேவியர் ஆகமோ, அவருடைய ஆகமத்துல இதை கடவுள் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லேவியர் ஆகமத்துல 26வது அதிகாரம் 1 எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை செய்து கொள்ள வேண்டாம், சொரூபத்தையாவது சிலையையாவது உங்களுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்கும் பொருட்டு விசித்திரமாய் செதுக்கிய கல்லை உங்கள் தேசத்தில் வைக்க வேண்டாம், உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. இவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த வசனங்களையா போட்டு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு தனியாவில நீங்க தேவை பண்ண வேண்டியதில்லை. இந்த வசனங்களை மட்டும் போட்டு பைபிளை போட்டு பைபிள் கூறுவதை கேளுங்கள்னு போட்டு கொடுத்தாலே போதும். அவங்க சிந்திப்பாங்க, இப்படிலாம் நமக்கு வேதத்துல இருக்கு, நம்ம ஏன் அப்படி தப்பா செய்யறோம் அப்படின்னு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்குங்க. அவ்வளவு தெளிவான வாசகங்களை சொல்லப்பட்டிருக்கு லேவியர் ஆகமத்துல 26:1 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அதுல அதே இதுல அது யாத்திராகமம் ஒரு ஆகமம் இருக்கு. அதுல 20வது அதிகாரத்துல 2, 3, 4, 5 ஆகிய 4 வசனங்கள் சொல்றது என்னன்னு கேட்டா, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் கடவுளாகிய கர்த்தர் நானே. எகிப்திலிருந்து வெளியேற்றினாங்களே இல்ல பிறவும் காலத்துல, நானே. என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம்,
நீ உனக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து கொள்ள வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் செய்து கொள்ள வேண்டாம். நீ அவைகளை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் கடவுளாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள கடவுள். நான் கடும் கோபப்படுவேன், லேசான ஆள் கிடையாது. எரிச்சல் உள்ள கடவுளாம். இந்த மாதிரி பண்ண எரிச்சல் வந்து எனக்கு எரிச்சல்னா அந்த கோபத்தை சொல்றான். அப்ப இந்த மாதிரி சொரூபத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இவர் தான் கடவுள் அவர் தான் கடவுள், நான் கோபக்கார கடவுள். அந்த மாதிரி நேரத்தில் நான் வேற மாதிரி தான் இருப்பேன், இறக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்லி நான் எரிச்சல் உள்ள கடவுள் என்று கடவுள் சொன்னதாக யாத்திராகமத்தில் 20வது அதிகாரத்தில் 2 3 4 5 ஆகிய 4 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி யாத்திராகமத்தில் அதுலயே 23வது அதிகாரத்தில் 24 25 ஆகிய 2 வசனங்கள் சொல்றது வந்து நம்ம சொல்லுவோம்ல, கபரை கட்டவும் கூடாதுமோ, இருந்தாலும் இடிச்சு போடுங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டவும் கூடாது, கட்டினா என்ன செய்யணும், இடிக்கணும்னாங்கல்ல, இடிக்க சொல்லியும் இருக்கிறது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் தொழாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் நீ அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் சிலைகளை உடைத்து போட வேண்டும். உங்கள் கடவுளாகிய கர்த்தரையை தொழுது கொள்ளுங்கள். யாத்திராகமத்துல மூசா நபிக்கு மோசேங்கிற தீர்க்கதரிசிக்கு கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க தேவர்களை வணங்குறாங்க இல்லையா, அதை வணங்காத படிக்கு இந்த சிலைகளை உடைச்சு போட்டுடும். உடைச்சா யாரை போய் வணங்கன்னு பார்ப்போம். அதுதானே தேவர் நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. சிலைகள் எல்லாம் உடைச்சு நொறுக்குன்னு சொல்லி மூசா நபிக்கு சொன்னதாக யாத்திராகமம் சொல்லி இருந்தா கூட நொறுக்க சொல்லி இருக்கு. வைக்கவும் கூடாது, வழிபடவும் கூடாது, இருந்தா கூட உடைச்சு போடுன்னு சொல்ற அளவுக்கு போல்டாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து எரேமியாங்கிற அதிகாரத்தில் வந்து 10வது அதிகாரத்தில் 3 4 5 6 புறதேச அதுல சொல்லப்படுற விஷயம், புறதேசத்தாரின் வழிபாடுகள் வீணானவை. புறதேசத்தார் அந்த மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் காட்டிலே மரத்தை வெட்டுகிறார்கள், தச்சன் கை வாட்சியால் பணி செய்கிறார்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடி அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் ஸ்திரமாக்குகிறார்கள். அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய்யுருவத்தை போலிருக்கும். அவைகள் பேச முடியாதவைகள், அவைகளை சுமப்பதே அவசியம், அவைகள் நடக்க மாட்டாதவைகள், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். தீமை செய்யவும் நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்களேன். அத காட்டுல மரத்தை வெட்டுறாங்களா, அதை தச்சன் வந்து என்ன செய்யறான், கையில இருக்கிற அந்த உளியினால சரி பண்றான். அதை செஞ்ச பிறகு வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு அலங்கரிக்க வேற செய்யறீங்க. மரத்துல செதுக்கி வச்சுக்கிட்டு, அந்த காலத்துல மரத்துல செய்யறது ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த கல்லுல இதெல்லாம் செய்யறதெல்லாம் திருடிட்டு போயிருவாங்கல்ல, அதை பொண்ணுல எல்லாம் செய்ய முடியாது, அலங்கரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அசையாதபடி அதை ஆணியில வர அரைஞ்சு வச்சு போடுறீங்க. கடவுள்ங்கிறீங்க, அது என்ன செய்றீங்க, அங்கிட்டு நவராத அளவுக்கு ஆணியால வர அரைஞ்சு வச்சு போடுறீங்க. இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டா, வெள்ளரி தோட்டத்துல உள்ள பொம்மைன்னு சொல்லிருக்கிறாங்க. நம்ம சொல்றது சோழ கொள்ளை பொம்மைம்பாங்க. இந்த சோழ கொள்ளையில என்ன செய்வாங்க, ஒரு மனுஷன் பொம்மை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, காக்கா குருவிலாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. அதை ஒத்தவைன்னு அல்லாஹ் சொல்றான். கடவுள் கர்த்தர் சொன்னதாக பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய்யுருவத்தை போல் இருக்கும். வெள்ளரி தோட்டத்துக்கு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில ஆள் கிடையாது. அதை பார்த்து பயந்து ஓடணுங்கிற காண்டு வச்சிருக்கு. கிட்ட நெருங்கி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நீங்க நினைச்சுக்கிட்ட போய் இருக்கிறீங்களே தவிர உண்மையில நெருங்கி பார்த்தா என்னமா இருக்காதுக்கு ஒண்ணும் கிடையாது, பொய்யுருவம். அது சொல்லிவிட்டு இன்னும் தஃசீர் விளக்கம், அவைகள் பேச முடியாதவைகள், பேசாது, அவைகளை சுமப்பதே அவசியம். அது நம்ம தான் தூக்கிட்டு போகணும், அது நம்மள தூக்காது. அவைகளை சுமப்பதே அவசியம் அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது இடம் பெயரணும்னு சொன்னா கொஞ்சம் நவண்டு உட்கார்ந்துக்கணும்னு சொல்ல முடியுமா? இடிச்சிட்டு வேற கோயில் கட்ட போறோம், கொஞ்சம் வெளியே உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னா கூட கேட்குமா? நம்ம தூக்கி போடணும். அவைகளை சுமப்பதே அவசியம். அவைகள் நடக்க மாட்டாதவைகள், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். தீமை செய்யவும் நன்மை, இதே வாசகம் குர்ஆன்ல இருக்கு, தீமை செய்யவும் நன்மை செய்யவும் சக்தி இல்லை, அவைகளுக்கு சக்தி இல்லை. இவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க, எரேமியாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதே மாதிரி சங்கீதம்னா தாவூது நபிக்கு வழங்கப்பட்ட ஜபூரை தான் சங்கீதம்பாங்க. அந்த சங்கீதம்ங்கிற ஒரு ஆகமும் பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கலாம். சங்கீதத்துல 86வது அதிகாரத்துல 6 7 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார், பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு நிகரானவர் யார், பலவான்களின் புத்திரர்களில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்னு கேட்கப்படுது. அதே மாதிரி அதே சங்கீதத்துல 86 8 சொல்லுகிறது, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உமது செய்கைகளுக்கு ஒப்பும் இல்லை, குழுகளாகுது லம்யக்குள்ள குஃபுவனாகுது. அவனுக்கு நிகரா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது அப்படியே அங்க இருக்கிறது, அவனுக்கு நிகரா ஒண்ணுமே கிடையாது. அதே சங்கீதத்தில் 86ல 11 சொல்லப்படுகிறது, நீர் ஒருவரே கடவுள் அப்படிங்கிற வாசகம் இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி சங்கீதம் 113ல 5 6ல இருக்கிற நம்ம இறைவன் அரசியல் இருக்கான்னு சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. நம்முடைய கடவுளாகிய கர்த்தருக்கு நிகரானவர் யார், அவர் உயர வீற்றிருக்கிறார்
அவர் என்ன செய்யறாரு? உயரத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி முதலாம் ராஜாக்கள் ஒரு ஆகமம் இருக்கிறது. அதுல 8:23 முதலாம் ராஜாக்கள் அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல 23வது வசனம், இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தெய்வம் இல்லை இப்படின்னு பழைய ஏற்பாடுல இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள். அதாவது பழைய ஏற்பாடுங்கிறது ஈசா நபிக்கு முந்தி கொடுத்த வேதங்கள் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நீங்க என்ன விளைக்கணும்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இருக்கு பைபிள்ல. பழைய ஏற்பாடுன்னு சொன்னா ஈசா நபிக்கு முன்னாடி வந்த நல்லடியார்களுக்கு வழங்கப்பட்ட வேதம், அதன் தொகுப்புன்னு அர்த்தம். அதுல சில சொற்களும் இருக்கும், பாதுகாக்கப்படவில்லை. சிலது அவர்களும் கவனக்குறைவு விட்டவைகளும் இருக்கும், மிஞ்சி இருக்குண்டா அது மாதிரி இருக்கும். அந்த பழைய ஏற்பாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு முந்தி வந்த நல்லடியார்கள், யாத்திராகமோ, லேவியராகமோ, முதலாம் ராஜாக்கள், அதே மாதிரி ஆதியாகமோ, அது மாதிரி என்னது எரேமியா, அதே போல சங்கீதம், இதுகள் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா ஏசாயா, இவங்க எல்லாம் நல்லடியார்கள். இவர்களுக்கு வேதங்கள். அதுலயே சொல்லப்படுது ஒரு கடவுள் தான். அப்புறம் எப்படி இயேசுநாதர் கடவுள் இங்க சில உருவம் எதுவும் வைக்க கூடாண்டாச்சு. சரி, அதை விட்டுருவோம். பின்னாடி இயேசுநாதருக்கு பிந்தி வந்ததற்கு வருங்க, அதுக்கு பேர் புதிய ஏற்பாடுமாங்க. ஈசா நபிக்கு பிந்தி வந்த டாபிக் பேர் என்னது? புதிய ஏற்பாடு. அதுல கூட ஈசா நபிக்கு இறைவன் வந்த வேதம் எதுவுமே இருக்காது. ஈசா நபியை பத்தி மற்றவங்க எழுதுனது, சங்க போனாரு இங்க வந்தாருன்னு எழுதுனது, அதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட அதுலயும் இதே விஷயத்தை ஈசா நபி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னத்தான் மாத்தி மறைச்சு பார்த்தா கூட இப்போ மிச்சமா இருக்குது. இயேசுநாதரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதெல்லாம் இந்த விளையாட்டு பண்ணாத, நம்மளை போய் கடவுள் ஆக்கிவிடாத, கடவுள் மகன் சொல்லிவிடாதுன்னு சொல்லிட்டு அவர் எச்சரி. இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்றாங்க. பழைய ஏற்பாடு அவங்க அங்கீகரிச்சதுதான், அது அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால சேர்த்தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாடுல வேணும்னு சொன்னா கூட அதுல இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா, மத்தேயுல புதிய ஏற்பாடுல ஒரு 4 சுவிசேஷத்துல மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா என்று 4 சுவிசேஷம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அந்த 4 சுவிசேஷத்துல மத்தேயு சொல்லுகிறாரு, அப்பொழுது இயேசு சொல்றாரா, அப்பாலே போ சாத்தானே, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அவரை வணங்க வர்றாங்க. அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, என்னை வணங்க வர்றியா? அப்பா சாத்தாங்கிறாரு, சைத்தான வெளியே போடாங்க அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு சொல்றாரு, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கப்பா முந்தைய வேதத்துல, நீ எப்படி என்னை நீ வணங்க வர்ற என்று இயேசுநாதர் தடை செய்ததாக மத்தேயு 4:10 இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அதே மத்தேயுல 6:24 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுங்கிற புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல 6வது அதிகாரத்துல 24 வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு சொன்னது, 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. 2 முதலாளிக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியுமா? 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை சார்ந்து கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அப்ப ஊழியம் செய்யறது அப்படின்னு சொன்னா அப்ப கடவுள் 2 கடவுள் எப்படி இருக்க முடியும்? அது விளங்குகிறது. இன்னும் சொல்ல போனா மத்தேயுல 7:27 சூப்பரான ஒரு உதாரணம். இயேசுநாதர் ஈசா நபி சொன்ன ஒரு உதாரணம். 7வது அதிகாரத்துல 21, 22, 23, 24, 25, 26, 27 வரிசையா அதுல சொல்லப்படுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, என்கிட்ட ஆண்டவரே ஆண்டவர்ங்கறியா? ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான். என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாண்டா இறைவன் அல்ல, கடவுள். கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிப்பான். ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருத்தன் கிடையாது. எந்த ஆண்டவன் ஆண்டவன் உனக்கு கிடையாது. அவன் சொல்லப்படி நடக்கிறியா போகலாம். யார் சொன்னா இத? இயேசுநாதர் சொல்றார். அப்ப ஈசா நபி என்ன சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறானோ அது மாதிரியான வசனங்கள் இன்றைக்கும் மிச்சமாக அவங்க அங்கிட்ட சொல்லி வச்சிருந்தா கூட இன்றைக்கும் மிச்சமாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரம் இல்ல, அந்நாளில் எங்க பரலோக ராஜ்யத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேக பேர் என்னிடத்துல ஆண்டவரே ஆண்டவரே உமது நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக வல்ல செயல்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். சில பேர் வந்துகிட்டு, இயேசுநாதரே ஆண்டவரே
உங்க பேரை சொல்லித்தானே கூடரையெல்லாம் பார்க்க வச்சோம், முடவர்கள் நடந்தார்களே, கூடர்கள் பார்த்தார்களே, அப்படி இப்ப நடத்திட்டு நிகழ்ச்சி இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்களாம் அங்க வந்துகிட்டு. அதுக்கு அப்பொழுது நான் ஈசா நபி சொல்றாங்க, ஏசுநாதர் சொல்றாரு, அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நீ யாரா? நீ அப்படி அதான் அர்த்தம். உங்களை அறியவில்லைன்னா அர்த்தம் நீ யாரா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக கூறுவேன். ஏன் நாமத்தினால பண்ணீங்களா? கர்த்தரை வணங்கு நான் சொல்லி இருக்க, ஏன் நாமத்தினால பேய் விரட்டுறியா? ஏன் நாமத்தினால பிசாசு விரட்டுனியா? அண்ணா சொல்லுவேன்றாங்க. இப்ப ஹதீஸ்கள்ல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், நான் அப்படிதான் சொல்லுவேன்னு சொன்னாங்களோ அது அப்படியே அதே வாசகத்தை. அதனால ஈசா நபி நபிகள் நாயகம் நம்ம சமமா மதிக்கிறோம். எந்த தூதருக்கு மத்தியில பாரபட்சம் கிடையாது. மகங்கிறத ஒத்துக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய மகன் சொன்னா ஒத்துக்க முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக நான் கூறுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இப்ப சொல்றேன் பாரு, என் நாமத்தை விட்டு கர்த்தர் நாமத்தெல்லாம் எதுவுமே செய்யணும். இதை செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். இப்படி எவனா செஞ்சான்னு சொன்னா, கல் பாறைக்கு மேல வீட்டை கட்டி நல்லா ஸ்ட்ராங்கா, பூகம்பம் வந்தாலும் அசைய முடியாது, அந்த மாதிரி கற்பாறைகளை செதுக்கி அதுல வீட்டை கட்டி குடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு ஒப்பாவான், வெற்றி பெறுவான் அர்த்தம். சரியா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்ததால் விழவில்லை. அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறவன் யாருன்னு கேட்டா, நான் சொன்ன இந்த செய்தியை கேட்டு நடக்கிறவன் தான். என் நாமத்தினால பிசாசு விரட்டக்கூடாது, கர்த்தர் நாமத்தினால விரட்டணும். இதை கேட்டு நடக்கிறவன் எவனோ அவன் தான் கற்பாறையில ஊட கட்டினவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் இந்த நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாவான். மணல்ல போய் வீட்டை கட்டி வச்சுக்கிறாரு. நீ வந்துகிட்டு ஏசுநாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா? மணல்ல வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறாய். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, அழிவும் பெரிதாயிற்று என்று ஈசா நபி உள்ள உதாரணத்தோடு விளக்கினார்கள் என்று மத்தேயுல 7வது அதிகாரத்தில் 21, 24, 21, 22, 23, 24, 25, 26, 27 இவ்வளவு வசனத்திலையும் உள்ள தொகுப்பது இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி இப்ப என்ன நடந்துகிட்டு கண்ணு முன்னாடி இப்படி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்னறிவிப்பு செஞ்சார்களோ, ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுத்திருப்பான். அவங்களும் முன்னறிவிப்பு செய்வாங்க. அவங்க செஞ்ச முன்னறிவிப்புல மத்தேயு 23:16 நீங்க பார்க்கலாம். ஐயா மாயக்கார வேத பாரகரே, வேத பாரகர்னா வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய மத குருமார்கள் அர்த்தம். ஐயா மாயக்கார வேத பாரகரே, பரிசேயரே, ஒருவனை உங்கள் மார்க்கத்தில் வேணுமா, பணம் வேணுமா, வீடு வேணுமான்னு என்ன செய்றீங்க? சுத்தி சுத்தி வர்றீங்க. அவனை உங்கள் மார்க்கத்தில் சேர்த்துக் கொள்ளும் போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். சேர்த்துக்கிட்டு என்ன பண்றீங்க? இப்ப நரகத்துக்கு டபுள் மடங்கு நரகவாசி ஆக்கி விட்டுறீங்க. நீ அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. முன்னறிவிப்பு அட்வான்ஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீ என்ன பண்றீங்க? வேத பாரகரே, வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறவர்களே என்று சொல்லி பாதிரிமார்கள் நோக்கி இயேசுநாதர் கேட்கிறாரு. ஆளை சேர்க்கிறதுக்காக அலைகிறீங்க, சமுத்திரத்துக்கு போறீங்க, கடலுக்கு போறீங்க, பல மாதிரி போய் அலைகிறீங்க. கடைசியில் எங்க கொண்டு சேர்க்க போறீங்க? உங்களை விட டபுள் மடங்கு நரகத்துக்கு அவனை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் இப்ப ஆள் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா அவர் இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டாரு. அது இல்லாத மக்களை போய் கூப்பிட்டாதானே கதி வரும் அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயுல இயேசுநாதருடைய பயான் சொற்பொழிவுதெல்லாம் மத்தேயு 23:13 இருக்கிறது. ஐயா மாயக்கார வேத பாரகரே, பரிசேயரே, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோக சொர்க்கத்துக்கு போற வாசலை எடுத்து பூட்டி வச்சுட்டீங்களப்பா. மத குருமார்கள் நோக்கி சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போற வாசலை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நல்ல இறுக்கமா பூட்டி வச்சு நீங்களும் போக போறது இல்லை, அடுத்தவனே போட மாட்டேங்கிறீங்களே என்று இயேசுநாதர் சொன்னதாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அது இதெல்லாம் அவருக்கு லாஸ்ட்ல செஞ்ச பயான். லாஸ்ட் நேரத்தில்
அவரை எதிரிகள் அழிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இதெல்லாம் மத்தேயுல 23 5 6 7 8 9 10 சொல்றாரு. இப்ப அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. தங்கள் கிரியையை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னா மனுஷர்கள் காண வேண்டும் என்று இதெல்லாம் செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திர தொங்கல்களை பெருசாக்குகிறார்கள். காப்பு நாடான்னா அந்த நாடா இருக்குல்லங்க, அந்த நாடா பெல்ட் ஒண்ணு இடுப்புல போடுவாங்கல்ல, நல்லா பெருசாக்கி வஸ்திர தொங்கல், துணிய வஸ்திரம்ல துணியை நல்லா தொங்க விட்டு பாத்தீங்களா, முழங்காலுக்கு மேல இருக்குமே, பெருசு பெருசு ஆளையே முழுங்குற அளவுக்கு ஆடை போடுவாங்க இல்லையா, பெரிய ஜுப்பா போட்டு இருக்காங்க இல்லையா, அது சொல்றாரு. வஸ்திர தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதல் இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதல் ஆசனங்களையும், சந்தை வழிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ரபி என்ற அர்த்தம் வரை சொல்றாரு. நீங்களோ ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், உங்களுக்கு குருவாய் இருக்கிறவர் ஒருவரே, நீங்கள் எல்லோரும் சகோதரர். நீங்க எல்லாம் சகோதரர் தான். பாதிரி குருமார் மன்னிப்பு கேட்கிறது, இவர் தான் மன்னிப்பாரு. ரபின்னா என்ன, குருவான். குருன்னு சொல்லாதுங்கிறார். ரபி நம்மள குரு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, பெரிய பெரிய ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நீங்கள் எல்லோரும் சகோதரர். நீ பாதிரியா இருந்தாலும் சரி, மற்றவன் ரசூலுல்லாஹ் சகோதரன் தான் ஆகிட்டு போனாங்க, தோழர் தானே சொன்னாங்க. அப்படிதான் ஈசா நபி இருந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருக்கிறாங்க, சீடர்கள் கிடையாது. அப்ப எல்லோரும் சகோதரர். பூலோகத்தில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்க வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. இவ்வளவு அழகா சொல்றாரு. யாரு? இயேசுநாதர். அதே மாதிரி கியாமத் நாள், யுக முடிவு நாள் ஒண்ணு வரப்போகுது நம்ம நம்புறோம். அதை பத்தி எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. என்னைக்கு வருது, என்னைக்கு வரும்னு யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு தெரியுமா, அதுவும் தெரியாது. நம்ம நம்புறோம். அதையே சொல்றாரு ஈசா நபின்னு சொல்றாரு மத்தேயுல 26:36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவன் தவிர மற்ற ஒருவனும் அறியான். அந்த நாள் எப்ப வரும், அந்த நேரம் எப்ப வரும் என்பதை பிதான கடவுள், பிதா ஒருவனை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் மலக்குகள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்காக, ஜிப்ரீல் மீகாயிலுக்காக டைம் தெரியுமா எப்ப அழியும்னு? அவர்களும் அறிய மாட்டார்கள். குமாரனும் கூட அறியார். நான் எனக்கும் தெரியாது. குமாரனுங்கிறீங்களப்பா, இல்லையே, எனக்கும் தெரியாது. என்னைக்கு அது வரும் என்பது எனக்கும் தெரியாது என்று அவர் சொன்னதாக மத்தேயுல 26:36 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்கிறார் இயேசுநாதர்ட்ட, என்ன கேட்கிறாருன்னா, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார், அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, இயேசுநாதரை சோதிக்கும்படி கேட்கிறார், போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்க. நியாய பிரமாணம் சொன்ன அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள், அதுல எது ரொம்ப பிரதானமான சிறந்த வணக்கம் அப்படின்னு கேட்க, அதுக்கு இயேசு சொல்றாரு, அவர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனத்தோடும் அன்பு கூற வேண்டும். இதுவே பிரதானமும் முதன்மையுமான கற்பனை. இதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், எதையும் வச்சுக்கிறேன், நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மத்தேயுல 20வது அதிகாரத்துல 20, 21, 22, 23 ஆகிய 4 வசனங்கள் சொல்கிறது. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய், ஒரு தாய், ஒரு பொம்பளை, அது பேர்லாம் நுழையிட்டு பரவாயில்லை, செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரை பணிந்து ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள அவரிடம் வந்தாள். ஒரு பொம்பளை, ஒரு அம்மா மகனையும் கூட்டிக் கொண்டு இயேசுநாதர்கிட்ட ஒரு கோரிக்கை, விண்ணப்பம் செய்யறதுன்னா கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாள். அவர் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, என்னமா கோரிக்கை உனக்கு அப்படின்னு இயேசுநாதர் கேட்கிறார். அவள் சொல்றா, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும், பாரிசம் பக்கம் வலது சைட்லையும், ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அங்க ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல இந்த 2 பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க, ஒரு புள்ள உங்களுக்கு வலப்பங்க இருக்கணும், ஒரு பக்கம் ஒரு புள்ள இடப்பங்க இருக்கணும். அதான் என்னுடைய விண்ணப்பம். இந்த துன்யாவுல இது நான் கேட்டு வரல, மறுமைக்கு உள்ளதான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே அதற்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. எதை யார்கிட்ட இருக்கிறது வேணாமா, என்னமோ என்கிட்ட ரூபாய் கேட்கிறோம் கேட்கிற. அவர் கேட்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்க போகிற பாத்திரத்தில் குடிக்க உங்களால் ஆகுமா அவர் கேட்கிறாரு என்று கேட்க, அவர்கள் ஆகும் என்றார்கள்.
அப்போது அவர், என் பாத்திரத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள், ஆயினும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள்வது என் காரியம் அல்ல. அங்க வந்து இவர் வலது பக்கம் இவர் உட்காருவார், இடது பக்கம் இவர் உட்காருவார்னு சொல்வது நம்ம வேலை கிடையாது. என் பிதாவினால் எவர்களுக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அது உரியது என்றார். நமக்கு முடியாது, நம்மள்ட்ட இது வந்து கேட்கிற, நீ அல்லாட போய் கேளு, அவன் செய்யற ஜட்ஜ்மெண்ட் வந்து என்கிட்ட வந்து கேட்கறிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக மத்தேயுல நீங்க இன்னைக்கும் பாக்குறீங்க. அதே மாதிரி அவரை வந்து அவரை கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் அவர் வந்து சிலுவையில் அறைஞ்சு கொள்றாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் அறைய போகும்போது அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அந்த டாபிக் தனியா நம்ம சொல்லுவோம். ஈசா நபி உயர்த்தப்பட்டாங்களா, எப்ப வருவாங்களா, எப்படி வருவாங்க, இந்த சர்ச்சைக்கு பிறகு நம்ம விஷயத்தை பேசுவோம். ஆனா அவங்க நம்பிக்கை எப்படி அப்படித்தான் இருக்குது. அதை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து சிலுவையில் அறையப்படுறார், உயிர் போகுது. அப்ப வந்து ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூறினார். அதற்கு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் அந்த பாஷையில சொல்றார், ஹிப்ரு மொழியில சொல்றாரு, எலி எலி லாமா சபக்தானி என்று சொல்லிக்கிட்டு தான் உசுர விட்டார். எலி எலி லாமா சபக்தானிக்கு என்ன அர்த்தம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எலினா என் கடவுளை, எலி எலினா என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர், லமாண்டா ஏன் நினைக்கிறேன், சபக்தானினா கைவிட்டீரா இருக்கும். அப்ப எலி எலி லாமா சபக்தானினா கடவுள் என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப இவர் கடவுள் குமாரன், கடவுளை கூப்பிட்டு ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கிறார். இவர் தான் கடவுள், இவர் கடவுள் குமாரர் தானே, கடவுள் என்னை கைவிட்டுட்டு என்னை இந்த மாதிரி கொண்டு விட்டாங்களே, கொல்ல போறாங்களே அப்படின்னு கேட்டதாக மத்தேயுல 27வது அதிகாரத்தில் 46வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் வந்து வாழுகிற காலம் எல்லாம் ஒரு இறைவனை வணங்குமாறு மறுமையில் எல்லாம் கேட்பான்ல, நீ தான் வணங்க சொன்னாயா, என்னைய வணங்கு, எங்க அம்மா வணங்கு, நீ தான் சொன்னாயா நல்லா கேட்பான். அவர் என்ன சொல்வாரு, சொல்லவே இல்லை, உன்னை வணங்கும்படிதான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு எங்கேயும் போவானா, அங்கேயும் பொறுப்பு இருக்கு. இப்போது அவர்கள் மாற்றி குறைத்து திருத்தி வச்சிருக்கிறதுலயே இருக்கிறது ஏராளமான சான்றுகள் மிச்சமா கிடைக்கிறது. இயேசுநாதர் அப்படிதான் சொன்னாரு, தன்னை வணங்கும்படி சொல்லவே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி யோவான்ல 8:26 சொல்றாரு, என்னை அனுப்பினவரோ உண்மை உள்ளவர், அவரிடம் கேட்டவைகளையே நான் உலகத்துக்கு சொல்கிறேன். நான் கேட்டே சொல்றேன், நான் ஸ்பீக்கர், தூதர். நான் என்ன நானா சொந்தமா நான் கடவுளுடைய குமாரன் நானா சொல்லிட்டு போயிடலாம், நானா ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன அவர் சொல்றாரோ கேட்டது அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து எதை கொண்டு பல்லகுத்து இலைக்கும் உருசில்து, எதை அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கிறான்னு அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே வாசகத்தை தான் ஈசா நபின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யோவான்ல 8:28 இருக்கிறது. இது நம்ம குர்ஆன்ல எல்லா நபிமார்களும் சொன்னதாக வருகிறது. ஈசா நபின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நானா ஒன்றும் செய்ய நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு கற்பித்தபடியே இவற்றை பேசுகிறேன் என்று அறிவீர்களே. நானாப்பா சொல்றேன், அல்லாஹ் சொன்ன எடுத்து சொல்றேன், உனக்கு தெரியுமாப்பா, நான் கையில முடியல போட்டா சொல்றேன். அப்ப எனக்கு சொந்தமாக அதிகாரம் கிடையாது, பிதா சொன்னதை எடுத்து சொல்ற வேலை நம்ம வேலை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்றாங்க. அதே மாதிரி யோவான்ல 12:47 அழகான வாசகத்தை சொல்றாரு. இது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாசகம் தான். இதுவும் ஹதீஸ் குர்ஆன்ல பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, ஒருவன் என் வசனங்களை கேட்டு கை கொள்ளாமற் போனால், நான் சில வசனங்கள் எல்லாம் சொல்றேன், அதை நடைமுறைப்படுத்தாம போனான்னு வை, அவனை நியாயம் தீர்ப்பது நான் அல்ல, அவனா. நான் சொல்ற அறிவுரை சொல்லிட்டேன், அதை வந்து நீ கேட்காம போனியா, அதுக்கு நான் ஒன்னையே நான் செய்ய முடியுமா, என்னால ஒண்ணும் பண்ணவே இல்லை, அதுக்கு பனிஷ்மெண்ட் அவன் பார்த்துக்கிறோம், அவன் தான் நியாயம் தீர்ப்பது நான் அல்ல அப்படின்னு அவர் சொன்னதாக யோவான்கிற 4 சுவிசேஷத்துல 1 12:47 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி 1 தீமோத்தேயு அது சுவிசேஷங்கள்ல உள்ளது 6:16 சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அப்ப ஒருவராய் சாவாமை உடையவர். சாவாமைனா மரணம், ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷர் ஒருவரும் காணாதவர், காணவும் முடியாதவர், அவருக்கே கணமும் நித்திய வல்லமை உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு இருக்கிற நீங்க பாக்குறீங்க. அப்ப இத கடவுளுக்கு இப்படி இதான் கடவுள்ங்கிற அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் போதே இதுக்கு மாற்றமா என்ன பண்றாங்க,
ஈசா நபியை வந்து சிலை வைக்க கூடாது, உருவம் வைக்க கூடாது, இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு சொல்றதை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம விஷயத்துக்கு போயிடும். லாஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டா, கடவுள்னு சொன்னா கடவுளுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது. அது வந்து வேற எங்கேயும் நம்ம போய் தேடி எடுக்க வேண்டியதில்லை. அது அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்ட இலக்கணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இலக்கணங்கள்ல எதிராக வந்து கடவுள் இயேசுநாதர்கிட்ட இருந்த நீங்க பார்க்கலாம். உதாரணமா வந்து கடவுள் வந்து கலங்கி துக்கம் கொண்டு அழுவாரா? கடவுள் ஒருத்தர் சம்பளம்னா அவருக்கு ஏன் துக்கம் வருது? அவர் ஏன் கலங்கணும்? அவர் எதுக்கு கண்ணீரை விட்டு கதறணும்? கலங்கி கண்ணீர் விட்டு அழுது துன்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் இவ்வளவு பண்ணியிருக்கிறார்னு சொல்லி யோவான்ல நீங்க 13 எடுத்துக்கிறீங்க. 13வது அதிகாரத்துல 33, 34, 35 படிச்சா இயேசு கவலைப்பட்டாரு, கண்ணீர் விட்டாருன்னு இருக்கும். அதே மாதிரி மத்தேயு எடுத்துக்கொண்டு 26வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 38வது வசனத்திலையும் இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. கடவுளுக்கு தாகம் வருமா? கடவுளுடைய மகனா இவர் கடவுள் ஆயிடுவாரு. கடவுளுக்கு தாகம் வரக்கூடாது, தாகமாக்கு தனி கொண்டு வைப்பான்னு கடவுள் சொல்லலாமா? அவர் தாகம் எடுத்திருக்கு, இயேசுவுக்கு தாகம் வந்திருக்குன்னு சொல்லி யோவான்ல 19:28 நீங்க பார்க்கலாம். யாருக்கு? இயேசுவுக்கு என்ன வந்திருக்கு? தாகம். தாகம் எப்படி கடவுளுக்கு வரும்? கடவுளுடைய குமாரன்னா அவர் கடவுள். கடவுளுக்கு தண்ணீர் தாகமே எடுக்கக்கூடாது, அவர் தண்ணீர் தேவைப்பட்டவர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடவுள் சோறுங்கலாமா? இயேசு சாப்பிட்டாருன்னு சொல்லி லூக்காவுல 24:42 நீங்க பார்க்கலாம். இயேசு நினைஞ்சிருக்கிறாரு, சாப்பிட்டு. அப்ப சாப்பிடுவது கடவுள் வேலை இல்லை. கடவுளுடைய மகனும் சாப்பிடக்கூடாது. கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னா கடவுளுடைய மகனு சாப்பிடக்கூடாது. அப்ப இயேசு சாப்பிட்டு இருக்கிறாரு. இயேசு பயந்து இருக்கிறாரு, பயந்து ஓடி ஒளிஞ்சார்னு வருது. அது மார்க்ல 14:33 நீங்க பார்க்கலாம். இயேசு கவலைப்பட்டிருக்கிறாரு, மார்க் 14:34 நீங்க பார்க்கலாம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. பிசாசு பிடிச்சிக்கிச்சா வர இயேசுவை பேய் பிடிச்சிக்கிச்சான், பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி மத்தேயுல 4:1 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சலிப்பு ரொம்ப உலகத்தை நிர்வகிச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு, இனிமே நமக்கு சலிப்பட்டு வரலன்னு கடவுள் சலிப்படைவாரா? இவர் சலிப்படைஞ்சிருக்கிறார், மிக ரொம்ப சலிப்படைஞ்சு போய் பேசியிருக்கிறார் என்று மத்தேயுல 8:20 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மனதிலும் கழிப்பாரா கடவுள்? இயேசு அதெல்லாம் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி மத்தேயு 15:17 நீங்க பார்க்கலாம். இயேசு வந்து மலைதளம் கழித்தாருங்கிறத வந்து 15:17 பார்க்கலாம். அரசு, அந்த நாட்டில் இருந்த அரசனுக்கு இயேசு பயந்து இருக்கிறாரு, பயந்து அவனுக்கு வரி வேற செலுத்திருக்கிறார். கட்டாயமா வரி கேட்கிறான், பயந்துகிட்டு வரி செலுத்துறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்து கொண்டுதான் அந்த வரியை செலுத்தினார் அப்படின்னு இருக்கிறது. அது மத்தேயு 17:27 நீங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி செலுத்துற கடவுளா? கடவுளுடைய மகன் வந்து ஒரு மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி கட்டுவாரா? போடான்னு சொல்லிட மாட்டாரா? வரி வாங்க வரும்போது காலி பண்ணிட முடியாதா? அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசுநாதர் வந்து ரொம்ப பல பேரை கடுமையா திட்டி இருக்கிறார். கடவுள் அப்படிலாம் கண்ணாபண்ண திட்ட மாட்டார். அது மத்தேயு 23:33 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இயேசுநாதருக்கு வந்து கத்தனா பண்ணிருக்கிறார். கடவுள் கத்தனா பண்ணலாமா? கடவுள்னு சொன்னா கத்தனா பண்ண முடியுமா? அவர் கத்தனா செய்யப்பட்டார்னு சொல்லி லூக்காவுல 2:21 பாக்குறீங்க. அந்த அவங்க மலைப்படிப்படி அவருக்கு சுன்னத்து பண்ணிருக்கிறாங்க, கத்தனா பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி இயேசு தாய்ப்பால் குடிச்சிருக்கிறார். கடவுள் தாய்ப்பால் குடிப்பாரா? தாய்ப்பால் குடிச்சிருக்கிறார். லூக்காவுல 11:27 நீங்க பார்க்கலாம். தொழில் செஞ்சிருக்கிறார், மீன் பிடிக்கிற தொழில், அந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். கடவுள் தொழில் செஞ்சா சாப்பிடணும். அப்ப மார்க் 6:3 தொழில் செஞ்சிருக்கிறார் பாக்குறீங்க. அதே மாதிரி பாவ அறிக்கை நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், பாவ அறிக்கையை வெளியிட்டார்னு சொல்லி வருகிறது. மனுஷன் தான் பாவம் செய்வான், அல்ல பாவம் செய்வானா? இப்ப கடவுள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் தானே. பாவ அறிக்கை வெளியிட்டார்னு மத்தேயுல 3:13 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து கடவுள்னு சொல்லக்கூடியவர் வந்து இன்னொருத்த கால கழுவார, அவர் இன்னொரு ஆள் கால கழுவி விட்டுருக்கிறார். இயேசுநாதர் போய் இன்னொரு ஆளுடைய கால்கள் என்ன செய்யறாரு? பிறருக்கு கால் கழுவி விட்டாரு. கால்னா காலு, இந்த கால் கழுவு வேகத்தான் செய்வாங்க, அந்த அர்த்தம் இல்ல, காலையே கழுவி விட்டுருக்கிறாரு. அதான் யோவான்ல 13:5 நீங்க பார்க்கலாம். பிறருக்கு வந்து ஒருத்தர் ஞான ஸ்நானம் வாங்க போய் அவர் காலை கழுவி விட்டுருக்கிறாரு, ஓடி ஒளிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி யோவான்ல 8:59, 10:39, 11:54 இதெல்லாம் யோவான்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல நறுமணம் பூசிக்கிறது, கடவுளுக்கு நறுமணத்துல நாட்டம் வருமா? நல்ல வாசமா இருக்கும், கொஞ்சம் நறுமணத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டு நறுமணம் பூசுகிற ஆசைப்பட்டிருக்கிறாரு. மத்தேயு 26:10 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய துன்புறுத்தப்பட்டாரு, முகத்துல காரி துப்புனாங்க, கடவுள் முஞ்சில் காரி துப்பையலுமா? அது மாதிரி தலையில குட்டி கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறாங்க, கடவுள் கண்ணத்துல அறைய முடியுமா? இவ்வளவு செஞ்சதாக மத்தேயு 26:67 நீங்க பார்க்கலாம். மாறினா அடிக்கப்பட்ட விளக்கு மாத்தினா அடிவாங்க அடிக்கப்பட்டாருங்கிறத வந்து மத்தேயு 27:26 நீங்க சொல்லப்பட்டிருக்கலாம். முள்முடிய தலையில சுமந்தாரு, முன்கிரீட் தலையில தூக்கி வச்சுட்டு தான் கொண்டு போனாங்க என்று சொல்லி மத்தேயுல 27:29 நீங்க பார்க்கலாம். நிர்வாணப்படுத்தி இருக்காங்க. கடவுள் நிர்வாணப்படுத்தலுமா? அவர் என்ன பண்ணிருக்காங்களா?
நிர்வாணம் மொத்தத்தையும் உறிஞ்சு விட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். மத்தேயு 27:35 இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நபிமார்களை நிர்வாகப்படுத்த விடமாட்டான்ல, அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, நிர்வாணப்படுத்தி இருக்கிறாங்க. வேதனை தாழாமல் கத்தி இருக்கிறார்னு சொல்லி மத்தேயு 27:46 பாக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இயேசுநாதர் சில அற்புதங்கள் மற்ற நபிமார்களுக்கு பல அற்புதம் கொடுத்த மாதிரி ஈசா நபிக்கு சில அற்புதம், அவர் பிறப்பே அற்புதம், அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறது தான் வேணும். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலையும் நான் கடவுள் என்றோ கடவுளுடைய தன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லியோ, என்னை வணங்குங்கள் என்று சொல்லியோ, என்னிடத்துல பிரார்த்திங்கள் என்று சொல்லியோ, எனக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லியோ அவங்க ஒரு காலம் சொன்னது கிடையாது. அதைத்தான் குர்ஆனும் சொல்லுகிறது. அவங்க வாழ்ந்த காலத்தில் அதுதான் செஞ்சார்கள் என்று இன்றைக்கும் பைபிள்ல மிஞ்சி இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அதனால ஈசா நபியை கடவுள் என்று சொல்ற விஷயத்துல நாம என்ன செய்யறோம், அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம வேறுபடுறோம். கடவுள் சொன்னார்களே ஆனால் கிடையாது, கடவுளுடைய மகன் என்று சொன்னார்களே ஆனால் அதுலயும் நம்ம மாறுபடுறோம், முரண்படுகிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு நமக்கு உள்ள சில வேறுபாடுகள் அந்த துறவரத்தை மேற்கொள்றாங்க. அவங்க அது ஈசா நபி மேல அவர் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணாத காரணத்தினால என்ன செய்யறாங்க, ஈசா நபிவா நம்மளும் கல்யாணம் பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். இந்த துறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதுன்னா, இது நாம் சொல்லவில்லை. குர்ஆன்ல தெளிவா நீங்க பார்க்கலாம். 57வது அத்தியாயத்துல 27வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, சும்ம கஃபைனா அலா ஆசாரிஹிம் பிருசுலினா, அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய தூதர்மார்களை அனுப்பி கொண்டே வந்தோம். கஃபைனா பிஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவையும் அடுத்து அனுப்பினோம். ஆத்தைனாஹுல் இன்ஜீல், இன்ஜீல் என்ற வேதத்தை அவருக்கு கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஅஃபத்தன் வ ரஹ்மத்தன் வ ரஹ்பானியத்தன், அவரை பின்பற்றிய மக்களுடைய உள்ளத்திலே அன்பையும் இரக்கத்தையும் நாம் ஏற்படுத்தினோம். அவரை பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் உள்ளத்தில் என்ன இருக்கணும், அன்பு இரக்கம். அல்லாஹ் சொன்ன மாதிரி அது இருக்கு அவங்கள்ட்ட. அன்பு இரக்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்களேன், நம்ம அஜர்த்து மாதிரி நீ பார்க்கல. இந்த அன்பு இரக்கம் எல்லாம் குஷ்டரோகியா இருந்தாலும் தொட்டு தூக்கி என்ன செய்வாங்க, அது சீட்டை பண்ணுவாங்க. அது நம்ம ஏற்பட எல்லாம் சொல்றோம். அவர்களுடைய உள்ளங்கள் நினைஞ்சிருக்கிறோம். ரஅஃபத்தன் வ ரஹ்மத்தன், அன்பையும் இரக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, இந்த துறவரத்தை அவர்களாகவே உண்டாக்கி கொண்டார்கள். மா கதபுனாக அலைஹிம், அதை நாம் விதியாக்கவில்லை. இந்த துறவரம் ஒண்ணு பண்றாங்க பாருங்க, அது நம்ம விதியாக்கவில்லை, அந்த சமுதாயத்துக்கு விதியாக்கல. ஈசா நபி காலத்திலேயோ எந்த காலத்திலேயுமோ எல்லாரும் துறவரத்துக்கு போங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, அப்படி ஒரு செட்டிங் நம்மள்ட்ட இருந்து வந்தது கிடையாது. மா கதபுனாக அலைஹிம், அவர்களுக்கு நாம் இந்த துறவரத்தை விதியாக ஆக்கவில்லை. இல்லப்திகா ரில்வான் இல்லா, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அவர்களாக உண்டாக்கி கொண்டார்கள். அவங்களா உண்டாக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய இறைவனுடைய நெருக்கத்தை அடையலாம். அதான காரணம் சொல்றாங்க. நம்ம துறவரத்தில் இருந்தோம்னு சொன்னா குடும்பம் குட்டி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா கடவுளுக்காக நம்ம அதிகமா உழைக்கலாம் அப்படி நினைத்துக் கொண்டு உண்டாக்கிட்டார்கள். சரி, அப்படி நினைச்சு உண்டாக்குனாங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதையாச்சும் ஒழுங்கா பேணாங்களான்னு கேட்கிறான்ல. அதையாவது பேண வேண்டிய விதத்தில் பேணவில்லை அவர்கள். அவங்களா தான் உண்டாக்கிட்டாங்க, பேண வேண்டிய விதத்தில் பேணாங்களா இல்ல. அதனால சந்தி சிரிச்சுட்டு வரக்கூடிய, ஏன்னா இயற்கைக்கு மாற்றினது. அப்படி எல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் துறவரம்லாம் இருக்க முடியாது. முடியாத ஒன்றை நாங்க செய்ய போறோம்னு போனாங்கன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அசிங்கப்பட்டு போயிருவாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி அசிங்கப்பட்டு போய் கேவலப்பட்டு போய், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. இறைவன் அந்த உணர்வுகளை ஆணுக்கு பெண்ணுக்கு படைச்சிருக்காங்க போது அதுக்கு முறையான திருமண வாழ்க்கையின் மூலமாகத்தான் அதுக்கு அது வடிகால் தேடணுமே தவிர நாங்க கட்டுப்படுத்த போறோம்னு போனா அவங்களுக்கு முடியாது. அதை அவர்கள் பேணிக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல நம்ம மாறுபடுறோம். அதே மாதிரி ஈசா நபி கல்யாணம் பண்ணலன்னு சொல்றாங்க பாருங்க, அதுலயும் நம்ம மாறுபடுறோம். எந்த ஈசா நபி கல்யாணம் பண்ணார் என்று குறிப்பாக நமக்கு ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது பலமுறை உங்களுக்கு அந்த வசனம் சொல்லி இருக்கிறோம். உமக்கு முன்னால் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தியே இருந்தோம். உமக்கு முன்னால் அனுப்பி எந்த தூதராக இருந்தாலும் உணவு உண்டார்கள், சாப்பிடாத உடல் கொண்டவர்களாக, உணவு உண்ணாத உடல் பெற்றவர்களாக நாம் அவர்களை அனுப்பவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதோடு சேர்த்து சொல்றான் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவங்களுக்கு மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் நல்லா சொல்றான். அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திங்கிறதுல ஈசா நபி அடங்குவார்கள். ஈசா நபி யார் கொண்டாடினு சொல்ல தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு இளமை பருவத்தில் என்ன தேவையோ அவர் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. முந்தி உள்ள எல்லாருக்குமே மனைவி மக்களை நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். நபிமார்கள் யாரும் மலடு கூட கிடையாது.
கடைசி காலத்திலே அல்லாஹ் வந்து பிள்ளையை கொடுத்துறான். ஏன்னா அதனாலதான் அல்லாஹ் வந்து இந்த வாசகத்தை சொல்றான். இப்ராஹிம் நபி, ஜக்கரியா நபி போன்றவர்களுக்கு ஆரம்பத்தில் குழந்தை இல்லாட்டா கூட கடைசி கட்டத்தில் என்ன அல்லாஹ் குழந்தையை கொடுத்துனா, அதனால ஒரு நபிக்கு வந்து மனைவி இல்லைன்னு சொன்னாலும் அது தப்பு, புள்ள குட்டி இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. அதனால ஈசா நபிக்கு வந்து எல்லா நபிமார்களும் கொடுத்தது போல மனைவி மக்களை கொடுத்தான்னு தான் வளைக்கணும். ஈசா நபிக்கு மட்டும் கொடுக்கலன்னு பிரத்யேகமா சொல்றதா இருந்தா அவருக்கு இல்லைன்னு தனி ஆதாரத்தை காட்டணும். ஈசா நபிக்கு மட்டும் கல்யாணம் ஆவலன்னு யாராவது சொன்னார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும், இந்த ஹதீஸ் ஈசா நபிக்கு ஆவலன்னு விதிவிலக்கு இருக்குன்னு காட்டணும். அப்ப எல்லா மனுஷனையும் விந்து துளியில படைச்சோன்னு எல்லாம் சொல்றான். ஈசா நபிக்கு நம்ம விதிவிலக்கு காட்ட முடியும். ஈசா நபி இல்லைன்னு நம்ம சொல்றோம், இந்த ஈசா நபி வேற மாதிரி படைக்கப்பட்டார்னு குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குன்னு நம்ம காட்டுறோம். அப்படி விதிவிலக்கு காட்டாத வரைக்கும் பொதுவா சொல்லுதல் அவர் அடங்கிடுவார். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் குர்ஆன் சொல்லுது. அந்த பொதுவான விதியில ஈசா நபி விதி விலக்கு என்று குர்ஆன் சொல்லவே இல்லை. சொல்லாத காரணத்தினால நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபியும் கல்யாணம் பண்ணினாரு. அவர் துறவரத்தை போதிக்கவே இல்லை, மக்களுக்கு இல்லறத்தை தான் போதிச்சாரு, இல்லற வாழ்க்கை தான் வாழ்ந்து காட்டினாரு. அவங்க அந்த ரெக்கார்டு கிடைக்காத காரணத்தினால அவர் துறவரம் தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைத்து கொண்டு அது மாதிரி சொல்றாங்க. அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், அவர்கள் இருந்து மாறுபடுகிறோம், அந்த அவங்க நம்பிக்கையிலிருந்து மாறுபடுறோம். அடுத்து நம்ம மாறுபடக்கூடிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஈசா நபி நினைஞ்சிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அன்றைக்கு உள்ள சமுதாய யூதர்கள் வந்து கொல்ல வந்தாங்க, கரெக்டா பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தோன்னு நினைஞ்சாங்க, கொண்டு போய் கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்ச பிறகு 3வது நாள் உயிர் தெழுந்துட்டாரு. கொலை செஞ்சதை ஒத்துக்கிறாங்க, இறந்துட்டாரு. 3வது நாள் என்னஞ்சாருன்னு கேட்டா, அதுல இருந்து உயிர் தெழுந்து வந்து மக்கள் எல்லாம் என்னஞ்சாரு பார்த்து, நான் தான் ஈசா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன், நான் ஒரு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு, போயிட்டாரு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபியை கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் ஓகே. ஈசா நபிக்கு வந்து எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அவ்வளவு கட்டமா அந்த வார்த்தையை பார்த்தால விளங்குத. அங்க உள்ள பெரிய ஜுப்பா போடுறது, தாயத்து எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கியிருக்கிறாரு. இப்ப நம்ம படிச்சு காட்டின வசனத்திலேயே அவங்க வந்து சபையில அந்தஸ்து கேட்கறீங்க, அப்படி கேட்கறீங்க, இப்படி கேட்கறீங்கன்னு பிடிச்சா அது எதிர்க்காம என்ன செய்வான், அன்னைக்கு இருந்த யூத மத குருமார்கள் எல்லாம் வாங்குவான்னு வாங்கியிருக்கிறாரு. அதனால கடுமையான எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அது மத குருமார்களை எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஊழல் அம்பலப்படுத்தினா கடுமையான எதிர்ப்பு தூண்டி விட்டுருவாங்க. அவங்க கையில ஆலயங்கள்லாம் இருக்கிறது, அதை தூண்டி விட்டுறாங்கன்னா பெரிய எதிர்ப்பு வந்துடும். அந்த மாதிரி தூண்டி விட்டதுனால ஈசா நபிக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புனது நெசம், அவரை வந்து கொல்வதற்கு முயற்சி பண்ணது நெசம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, அவனை அந்த கடைசி நேரத்தில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி ஈசா நபின்னு நினைத்து வேற ஒரு ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்க. அப்ப ஈசா நபி என்ன வானாரு, அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான், அவரை கொல்லல, சிலுவையில் அறையல, நிச்சயமா அவரை கொல்லவே இல்லை அப்படி எல்லாம் சொல்றோம். கத்தலூஹு யகீனா, கண்டிப்பா அவரை கொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த விஷயத்துல ஈசா நபி வந்து உயர்த்தப்பட்டார்களா வேற அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறதா? அப்ப உயிர்த்தெழுந்தல் சொல்றாங்க, அது எப்படி அந்த சம்பவம் வந்தது? இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்னைக்கு சொன்ன செய்திகள்லாம் டிவியில் ஒளிபரப்பப்படாது, ஒளிபரப்ப மாட்டாங்க. அடுத்து என்ன விஷயம் வந்து இன்னொரு மருத்துவ விஷயம்ன்றாங்க. இப்ப இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க மறைகுண இறை தூதர் நிகழ்ச்சியில பார்ப்போம்னா வராது. இன்னைக்கு உள்ளது எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆனா இது நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. சொல்லத்தான் டிவிக்காக வேண்டி சில சொல்லாமல இருக்க முடியாது. இன்னைக்கு உள்ள எதுவுமே ஒளிபரப்ப மாட்டாங்க. என்ன கேட்டா, நீங்க வேற பைபிளை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, உங்க குர்ஆனை பத்தி பேச வேண்டிய சொல்லி போடுவாங்க. அதனால இது வராது. அடுத்த வாரங்களில் சொல்லப்படக்கூடிய செய்திகளும் வராது. நீங்க அதுல பாத்துக்கலாம்னு வராம இருந்தீங்கன்னா சிடி கேசட் வாங்கி தான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 வாரத்துக்கு சொல்ற விஷயங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி தான் பேச போறோம். அதனால தொலைக்காட்சியில் அது வந்து வராது. அதனால